இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்த ஒரு ஒளித்தின் சார்பாக ஆண்டோடைய பிள்ளைகளாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், செவ்வையாக்குவேன் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்கலாம். செவ்வையாக்குவேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சரிப்படுத்துவேன் அல்லது சீர்படுத்துவேன் என்று அர்த்தம். இந்த வசனத்தின் காரியங்கள் என்னன்னு சொல்லி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்கிறதான் வசனம். இந்த வசனத்திற்கு பலவிதமான விளக்கங்கள் உண்டு, ஆழமான அர்த்தங்கள் உண்டு. இருந்தாலும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மையமான காரியம் என்னவென்று சொன்னால், செவ்வையாக்குவேன் அல்லது செவ்வைப்படுத்துவேன் என்கிற அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நான் தியானிக்க போகிறோம். சரி, செவ்வையாக்குவேன்னா சரிப்படுத்துவேன் அல்லது சீர்படுத்துவேன் சொல்லி அர்த்தம் சொல்லி பார்த்தோம். அப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த உலகத்தில் எத்தனையோ மனுஷங்களாம் என்ன செய்றாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கலாம், அவங்க வேலை பார்க்குற தொழில் சரியில்லாமல் இருக்கலாம், தனிப்பட்ட காரியங்கள் சரியில்லாமல் இருக்கலாம், குடும்ப காரியங்கள் சரியில்லாமல் இருக்கலாம், அவங்க வாழ்க்கையை தொட்ட அனைத்துமே சரியில்லாமல் இருக்கலாம், அவங்களுடைய பேக்ரவுண்டு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை பலவிதமான காரியங்களே சரியில்லாமல் சுவை இல்லாமல் என்ன செய்யலாம் இருக்கலாம். இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்குற தியானமான காரியம் என்னவென்று சொன்னால், செவ்வையாக்குவேன்கிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலான காரியங்களை செவ்வையாக்குவேன்கிறார். சரி, அப்படிப்பட்ட அந்த வார்த்தை இன்னைக்கு கொடுக்குறாருல, அப்போ அதை செவ்வையாக்குவேன்னு சொன்னார்ல, அவர் யார் வாழ்க்கையில செவ்வையாக்கினார் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாக பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின புஸ்தகத்துல 19 அதிகாரத்துல சகைங்கிற ஒரு மனிதனை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு அந்த மனிதனுடைய வாழ்க்கை சரியில்லாத நிலையில காணப்பட்டது. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அந்த மனிதன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், குள்ளமான மனிதர், வரி வசூலிக்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்து வந்தவர். அது மாத்திரமல்ல, ஏழைகளுக்கு மனம் இறங்காமல் கொடுக்காமல் இருந்தவர், அநியாயமை அப்படின்னா நாளத்தனையாய் மற்றவங்கள்ட்ட பணத்தை என்ன செய்தார், வாங்கினவர், பண ஆசை பிடித்தவர், பாவி என்று சொல்லப்பட்டவர், இன்று பலவிதமான ஒரு வெறுப்புக்கு ஆளானவர் என்று சொல்லி அவர் குறித்து வேதம் சொல்கிறது. அப்போ சொந்த வந்த ஜனங்களாலையும் மற்ற ஜனங்களாலையும் எல்லாராலையும் ஒரு வெறுப்புக்கு ஆளான அந்த சகை என்கிற மனிதர் அவருடைய வாழ்க்கையில சரியில்லாத சுவையில்லாத நிலையில இருந்தார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவன் அவரை சரிப்படுத்த நினைத்தார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த இடங்கள்ல, அவர் இருந்த இடங்கள்ல வருகிறார் என்று பார்த்தீங்க அப்படின்னா கேள்விப்படுறாரு சகை. அப்போ ஆண்டவர் வரும் பொழுது இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி இவர் ஒரு காட்டத்தி மரத்தில் நினைச்சாரு, மேலே ஏறி நின்று பார்க்குறாரு. அந்த இடத்துல வந்த உடனே ஆண்டவர் அவரை அண்ணாந்து பார்த்து, சகைவை இறங்கி வீட்டுக்கு வா, உன் வீட்டில் நான் நீ தங்கணும்னு சொல்றாரு. ஆண்டவர் அவர்கிட்ட வேற எதுவுமே பேசல. நல்லா கேட்கணும், ஆண்டவர் சரிப்படுத்ததான் அவரை நினைச்சாரு, ஆனா அவர்கிட்ட எதுவுமே பேசல. ஒரே வார்த்தை, சகைவே இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் அப்படின்னு தான் சொன்னார். அந்த ஒரு வார்த்தை அவனுடைய வாழ்க்கையே டோட்டலா புரட்டி போட்டது. எல்லாவற்றையும் சரி செய்ய ஆரம்பிச்சது. என்னென்ன காரியங்களை சரி செய்ய ஆரம்பிச்சது? ஏழைகளுக்கு கொடுக்காம இருக்கக்கூடியதை சரி செய்ய ஆரம்பிச்சது, நாளத்தனையாய் அநியாயமா வாங்கினதை சரி செய்ய ஆரம்பிச்சது, பாவி என்கிற அந்த நிலையை சரி செய்ய ஆரம்பிச்சது. அது மாத்திரமல்ல, எல்லாருடைய வெறுப்புக்கும் பேச்சுக்கும் காரணமான அந்த அனுபவத்தை சரி செய்ய ஆரம்பிச்சது. அப்படிப்பட்ட அந்த சூழலை சரி செய்ய ஆரம்பிச்ச அந்த வார்த்தையை கேட்ட சகையு சந்தோஷப்பட்டு இறங்கி வந்து ஆண்டோட ரசிதான் வந்தான். வந்த உடனே அவன் சொல்லுதான், நான் ஏழைகளுக்கு நினைக்கிறேன், என்னுடைய காரியங்களை கொடுக்குறேன், செல்வத்தை கொடுக்குறேன், நான் நாளத்தனையாய் அநியாயமா வாங்கினதுக்கு இருக்கிறேன், அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய எல்லா காரியத்தையும் அறிக்கை பண்ண ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் வந்து அவர்கிட்ட எதையுமே கடிந்து கொள்ளல, எந்த ஒரு காரியத்தையும் சொல்லலை. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, உன் வீட்டில் தங்கணும்னு மட்டும்தான் சொன்னார். அந்த ஒரு வார்த்தை, அன்றைய ஒரு பார்வை அவனுடைய எல்லாவற்றையும் சரி செய்ய ஆரம்பிச்சு செவ்வையாக்க ஆரம்பிச்சது. அவன் வாழ்க்கையில இருந்த கோணலான காரியங்கள் எல்லாம் நேராக மாற ஆரம்பித்தன. அவன் வாழ்க்கையில இருந்த கரடுமுரடான அனுபவங்கள் சமநிலையாய் மாற ஆரம்பித்தன. ஆண்டவர் உடனே சொல்றாரு, இழந்து போனதை தேடவும், அந்த சரியான காரியங்கள், சீர்படுத்தக்கூடிய காரியங்கள்லாம் இழந்து போனது, அந்த இழந்து போன அந்த காரியங்களை தேடவும் மீட்கவுமே நான் வந்தேன்னு சொல்லிட்டு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவன் ஆபிரகாமுக்கு குமரனா இருக்கிறான், எனக்கு மகனா இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் அவன் வாழ்க்கையை சரி செய்ய ஆரம்பித்தார். எல்லாரும் அவனை பாவின்னு சொன்னாங்க, ஒதுக்கி வச்சாங்க. ஆனாலும் ஆண்டவர் அப்படிப்பட்டவனை தேடி போய் அவனை சரி செய்ய ஆரம்பித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவஜனமே, ஒவ்வொரு வாலிப சகோதரர்களே, யாரா இருந்தாலும் சரி, படிப்புல சரியில்லாம இருக்கலாம், அல்லது தொழில சரியில்லாம இருக்கலாம், அல்லது வேலையில சரியில்லாம இருக்கலாம், குடும்பத்துல சரியில்லாம இருக்கலாம், ஊழியக்காரங்க சரியில்லாம இருக்கலாம், எல்லாரும் மோசமானவங்க கூட சொல்லிட்டே இருக்கலாம், அல்லது எல்லாருடைய ஏழன பேச்சுக்கு வெறுப்பு கூட நீங்க காரணமா ஆளா கூட இருக்கலாம். கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை,
நான் சரி பண்ணுவேன், செவ்வையாக்குவேன் சொல்கிறார். நான் உனக்கு முன்னே போய் செவ்வையாக்குவேன் சொல்லி எல்லாவற்றையும் சொல்கிறார். அப்ப சகையுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி சரிப்படுத்தின அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் சரி பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆகவே நான் அப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், எல்லாரும் என்னை தப்பா பேசுறாங்க, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, எல்லாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாருக்கும் நான் அவமானப்பட்டவனா இருக்கிறேன்னு சொல்லி கலகிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்களா? நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வாலிப சகோதரும் சரி, இல்லை ஒவ்வொரு தேவ பெருமக்களும் சரி, ஒவ்வொரு நபர்களும் சரி, இதை கேட்டுக்கொண்டு யாராலும் சரி, இன்னைக்கு உங்க வாழ்க்கையை சரி பண்ண இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். அந்த இயேசு கிறிஸ்துவை முழுமையான உள்ளத்தோடு இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் வாழ்க்கையை நீங்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கையில அப்படியே முழுமையாக அவருடைய செயல்பாடுகளை அப்படியே கவனித்து அதுபடி நடந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவனாகிய இயேசு கிறிஸ்து சகையுடைய வாழ்க்கையை மாற்றினது போல உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். பாருங்க, ஒரே வார்த்தை, ஒரே பார்வை அவன் வாழ்க்கையை டோட்டலா மாறிட்டு. அப்போ அதே தேவன் இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப சகோதரர்களும் யாராக இருந்தாலும் சரி, ஊழியம் சரியில்லாமல் இருக்கலாம், குடும்பம் சரியில்லாமல் இருக்கலாம், தனிப்பட்ட காரியம் சரியில்லாமல் இருக்கலாம், தொழில் சரியில்லாமல் இருக்கலாம், படிக்கிற காரியம் சரியில்லாமல் இருக்கலாம், வேலை வாய்ப்புகள் சரியில்லாமல் இருக்கலாம், எதுவுமே சரியில்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு தேவனை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில வந்து சுவைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த செய்தியை கேட்டு இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. சகைவை சீர்படுத்தி நேராக்கின தேவன், அவன் வாழ்க்கையை மாற்றி ஆச்சரியப்பட வைத்த தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்ற, சரிப்படுத்த, சுவைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். காரணம், அவர் உங்களுக்கு முன்பாக செல்ல வேண்டும். அவரை ஒப்புக் கொடுங்க. தொடர்ந்து நீங்கள் தேவனுக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து உங்கள் வாழ்க்கையிலே அவரை முன்பாக அவரை நிறுத்தி வாழ்க்கையை சரி பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர் ஊழியம் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறது. ஆமென்.